நம்ம ஹீரோ விக்ரம் கிட்ட மாயா வசமா சிக்கிட்டா. இனி மாயாவால அந்த இடத்த விட்டு அவ்வளவு சுலபத்தெல்லாம் தப்பிக்கவே முடியாது. ஆனாலும் அவ தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியை தான் பண்ணுவா. அப்படி அவ என்ன பண்ணி தப்பிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? காசியோட கதையை முடிக்க வந்தது நான் தான், ஆனா அது நானா பண்ணல, வேற ஒருத்தர் சொல்லிதான் பண்ண அப்படின்னு சொல்லி விக்ரமிய முதல்ல குழப்ப ஆரம்பிப்பா. யார் சொல்லி பண்ண அப்படின்னு கேட்கும் போது இருக்கவே இருக்காரு விஷப்பாம்பு சிவம். மாயாவை பொறுத்த வரைக்கும் எந்த பழியும் தாமரை நிறைய வந்துடக்கூடாது. ஏற்கனவே விக்ரம் வீட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாயாவுக்கு நல்லா தெரிஞ்சதால இனியாவை பழி வாங்குறதுக்கு மிஸ்டர் விஷப்பாம்பு சிவம் சொல்லிதான் இது எல்லாத்தையும் தான் பண்ணதா நம்ம ஹீரோ விக்ரமன் நம்ப வைக்க போறா. மாயா வழக்கமாவே ஒரு பொய்ய சொன்னா ரொம்ப நம்பகத்தன்மையோட தான் சொல்லுவா. அதுவும் விக்ரம் கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஒரு பொய்ய சொல்றானா அவ எப்படிப்பட்ட பொய்களை சொல்லுவான்னு நம்மளால யூகிக்கவே முடியாது. மாயா சொல்றதை கேட்டு நம்ம ஹீரோ விக்ரமே மலைச்சு போய் நிக்கிற மாதிரியான பொய்களை தான் அவர் நிச்சயம் சொல்லுவா. எனக்கு தெரிஞ்சு விஷப்பாம்பு சிவத்தை நல்லா கோர்த்து விட்டு அவர் தான் இனி அவ பழி வாங்கணுன்றதுக்காக என்ன ஒரு கருவியை பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே விஷப்பாம்பு சிவம் மாயா கிட்ட பேசும்போது எதுக்கு இருக்கட்டுமேன்னு வாய்ஸ் ரெக்கார்டிங்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் வரிசையா போட்டு காட்டி விக்ரம நம்ப வைக்கவும் போறா. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோ விக்ரம் குதிச்சு எழுந்து விஷப்பாம்பு சிவத்தை உண்டுன்னு ஆக்கிறதுக்கு கிளம்புவாரு. அவர்கிட்ட போய் மாயாவை தெரியுமான்னு கேட்டா விஷப்பாம்பு சிவத்தோட திமுக தான் நமக்கு நல்லாவே தெரியுமே. ஆமா, எனக்கு நல்லாவே தெரியுமே, அதுக்கு என்ன போ அப்படின்னு கேட்பாரு. எப்போ மாயாவை தெரியும்னு விஷப்பாம்பு சிவம் சொன்னாரோ அப்போ மாயா சொன்னதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மேற்கொண்டு விஷப்பாம்பு சிவத்தை எந்த கேள்விகளும் கேட்காம கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்கன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போறாரு. விசாரணை தொடங்கவும் போறாரு. ஏற்கனவே நம்ம ஹீரோ விக்ரம்னாலே விஷப்பாம்பு சிவத்துக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுது. இப்போ அவரை வேற அரெஸ்ட் பண்ணிட்டாரா, அவ்வளவுதான். இனி விக்ரம் தான் நிரந்தர எதிரி. அதுலயும் இதெல்லாத்தையும் நீயாவே பண்ணல, உனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறா, அவ சொல்றதை கேட்டு நீ இப்படி ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு இனியாவை தான் மறுபடியும் குற்றவாளி ஆக்க முயற்சி பண்ணுவார் விஷப்பாம்பு சிவம். ஏற்கனவே கடும் கோவத்துல இருக்க போறாரு நம்ம ஹீரோ விக்ரம். இதுல வேற இனியாவோட பேரை மட்டும் விஷப்பாம்பு சிவம் எழுத்தாருன்னா சொல்லவே வேணாம். கோவத்தோட உச்சத்துக்கே போய் இருக்கிற செக்ஷன் எல்லாத்தையும் போட்டு தான் அப்பான்னு கூட பார்க்காம ரிமாண்ட் பண்றதுக்கான முயற்சிகள்லையும் இறங்கிடுவாரு. அப்படி மட்டும் விக்ரம் பண்ணிட்டாருன்னா விஷப்பாம்பு சிவத்துக்கு மிகப்பெரிய அவமானக்கேடு ஏற்பட்டு போயிடும். டிபார்ட்மெண்ட்ல தப்பு பண்ணது அப்பன்னு கூட பார்க்காம அரெஸ்ட் பண்ணிட்டாரு விக்ரம்னு அவரோட இமேஜ் உயர்ந்தாலும் வீட்டுக்குள்ள விக்ரமோட இமேஜ் சரியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா விஷப்பாம்பு சிவம் அதுக்கப்புறம் விக்ரம வச்சனா தீக்கிறனா அப்படின்ற மாதிரிதான் பார்க்க ஆரம்பிப்பாரு. அவரை மட்டும் இல்ல, கூட நம்ம ஹீரோயின் இனியாவையும் சேர்த்துப்பாரு. ஒண்ணு விக்ரம் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக விஷப்பாம்பு சிவத்தோட பேரை சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியே விக்ரம குழப்பற மாதிரி ஒரு புது கதையை மாயா சொல்றதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அவங்க என்ன புது கதையை சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இல்ல நான் சொல்லியிருக்க மாதிரி விஷப்பாம்பு சிவத்தை தான் அவ சிக்க வைக்க போறா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா விஷப்பாம்பு சிவம் தான் சிக்க போறாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மாயா சிக்கிட்டான்ற விஷயம் ஜெயில சரவணவேலுக்கு தெரிஞ்சுட்டா அந்த ஆளு இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிருவாரு. எப்படியாவது இந்த விஷயத்துல தன்னோட பேர் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக சரவணவேல் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கவும் செய்வாரு. ஒருவேளை மாயா தன்னை காட்டி கொடுத்துருவாளோ அப்படின்ற பயம் அவர் மனசுக்குள்ள எப்பவும் இருக்கதான் செய்யும். அதனால மாயாவோட உயிருக்கும் பிரச்சனைகள் ஏற்பட நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.